ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ரோஹிவர்ஸ். இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, துபாயில் என்னோடய டே ஃபுல்லாக எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது அப்படி தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வேலைக்கு போயாச்சு, நான் மட்டும் தான் ரூமில் இருக்கேன். ஸோ வந்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாமே நம்ம வந்து எப்படி இந்த டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் 11 o'clock in the morning. ஸோ நம்ம ஊருக்கும் இந்த ஊருக்கும் ஒரு 1.5 hours டிஃப்ரென்ஸ் வரும் ஐ திங்க். ஸோ மார்னிங் நான் எழுந்துட்டேன்னா மீன்ஸ் இங்கே வந்து நம்ம ஊரில் தூங்கி அது ஒரு ரெகுலர் பேசிஸில் இருந்து இங்கே வந்து சேஞ்ச் ஆகும்போது எனக்கு நைட்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 1 o'clock or 2 o'clock ஆகிடுது. ஸோ வந்துட்டு நான் லேட்டாக தான் எழுந்திருக்கிறேன். இப்போ 8 o'clock நான் 8 o'clock எழுந்திருக்கும் போது யாருமே இங்கே இருக்க மாட்டாங்க, ரூமில் எல்லாம் கிளம்பி போடுவாங்க. நான் அப்படியே ஒரு 8 o'clock 8:30 எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு மார்னிங் டீலாம் போட்டு குடிச்சாச்சு. ஸோ வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, போய் ஃபுட்டு சாப்பிட போகிறோம். ஃபுட்டு மீன்ஸ் சாப்பாடு சாப்பிட போகிறேங்க. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் கிடையாது, லஞ்சும் கிடையாது, இன்பிட்வீனில் நம்ம ஒன்று சாப்பிட போகிறோம். அதுக்கு என்ன பேருன்னு தெரில, இன்பிட்வீன் மீல்னு கூட வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷாலாம் நான் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணல, ஏன்னா ஆல்மோஸ்ட் இருக்கிற சாப்பாடு தான் இருக்குது. சொர்க்கம் நிஜமாக, அந்த டீயோட ஃபர்ஸ்ட் சிப் இருக்கே சொர்க்கங்க. நீங்கள் துபாயில் இருக்கீங்க, துபாயில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், டெய்லியும் நம்ம சமைச்சிட்டுலாம் உட்காந்துட்ருக்க மாட்டோம். இல்லைனா முந்தின நாள் சமைச்ச சாப்பாடு அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை அடுத்த நாள் சாப்பிடுவோம். அது டெய்லியும் சமைக்கிறதுக்கு இங்கே டைமும் இருக்காது, சாப்பிட்றதுக்கும் டைம் இருக்காது. ஸோ மேக்ஸிமம் அண்ட் ஆல்சோ நம்ம கொஞ்சம் ஷேரிங்கில் இருக்கிறனால நமக்கு கிச்சன் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ஏர்லி மார்னிங் எல்லோரும் கிளம்பிட்டு இருப்பாங்க, நமக்கு கிடைக்காது. ஸோ நைட்டே சமைச்சு வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நைட்டு ஆர்டர் பண்ணதை ஆஃப்டர்நூன் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் நானும். கைஸ், இது என்னென்னா, இது நான் சமைச்சேன்னு நினச்சிக்காதீங்க. இது நைட்டு ஆர்டர் பண்ண சாப்பாடு. எதுக்கு ஆர்டர் பண்ணோன்னா, நைட்டு எதுவும் சமைக்க முடியல, சோம்பேறித்தனமாக இருக்குதுன்னு சொல்லிட்டா என் ஃப்ரெண்டு. ஸோ அதனால் ஆர்டர் பண்ணோம். பட் சத்தியமாக சொல்கிறேங்க, நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. அது அந்த ரெஸ்டாரண்ட் பேர் ஏதோ சென்னை தர்பார்னு நினைக்கிறேன். அங்கேருந்து தான் இதை ஆர்டர் பண்ணோம். பிரியாணி, ப்ரான் தொக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணோம். செம்மையாக இருந்துச்சு. செம்மையாக மீன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, என் ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நைட்டு வீடியோ எடுக்க மறந்துட்டோம். ஸோ அதனால தான் இப்போ நான் எடுக்கிறேன். அண்ட் இன்னொன்று என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்கும்போது அப்போ ஃப்ரெஷ்ஷாக சமைச்சிருப்பாங்க நம்ம வீட்டில். ஆனால் அப்போ திமிர்த்தனம், காலையில் சமைச்சதை கூட நான்லாம் இருந்திருக்கேன். காலையில் சமைச்சதை ஈவினிங் திங்க மாட்டேன், திமிர்த்தனம் எல்லாம் பண்ணியிருக்கேன். இப்போது நைட்டு செஞ்சதை இப்போ சூடு பண்ணி தின்னுட்டுருக்கேன். இதுதான் ரியாலிட்டி. நீங்கள் வெளியே ஊருக்கு வந்தால் கண்டிப்பாக நைட்டு வச்சதை தான் சாப்பிடணும். ஷோர், கஷ்டப்படணும்னு வந்தாச்சு, கஷ்டப்பட்டு தான் ஆகணும். சூப்பராக இருக்குது. அவனில் போட்டு சூடு பண்ணியாச்சு. செம்ம டேஸ்ட்டு, உண்மையாக நிஜமாக சொல்கிறாங்க, செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு. ஆனால் நிஜமாக
அப்போ நமக்கு அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது. பட் இப்போ நான் சொல்கிறேன், இது அட்வைஸ்லாம் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்கிறேன். வீட்டில் சாப்பாடு காலையில் வச்ச சாப்பாடை கூட நைட்னா ஓகே தாராளமாக சாப்பிட்டுக்கோங்க. இப்போ நாங்கள் 2 நாள் 3 நாள் வச்ச சாப்பாடெலாம் 4வது நாள் சூடு பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம். ஒரு சட்னிலாம் ஆல்மோஸ்ட் 10 days ஆகிடுச்சு, இன்னும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் இருக்குது, அதையும் தின்னுட்டு தான் இருக்கும். ஸோ வீட்டில் என்ன மாதிரி திமிர்த்தனம் பண்ணாமல் சாப்பிடுங்க ப்ளீஸ். ஏன்னா வெளியூருக்கு வந்தால் தான் இதோட கஷ்டம் நிஜமாக தெரியுதுங்க. அண்ட் கண்டிப்பாக நான் இந்த ப்ரான் தொக்கு பற்றி நான் சொல்லியே ஆகணும், கற்றுக்கோங்க. இதை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா செம்ம டேஸ்ட்டு. எனக்கு ஊரில் இருக்கும்போது சென்னை மெரினா பீச்சில் ரோட்டு கடையில் சாப்பிட்ற அந்த சைடில் ஃப்ரை பண்ணுவாங்க, ப்ரான் ஃப்ரை பண்ணுவாங்க. அது எந்த டேஸ்ட்டுனா, நான் அதுக்காகவே கிளம்பி அந்த ப்ரான் சாப்பிட்றதுக்காகவே நான் கிளம்பி சென்னை போயிருக்கேன். மதுரையிலேருந்து உசிலம்பட்டிலேருந்து கிளம்பி மதுரைக்கு போய் மதுரையிலேருந்து சென்னை போயிருக்கேன். நிஜமாக சொல்கிறேங்க, அந்த ப்ரான் சாப்பிட்றதுக்காகவே நான் போயிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு ஃபுட்டுனா எனக்கு ரொம்ப அடிக்ட்டு. ஸோ இந்த ப்ரான் தொக்கு செம்ம டேஸ்ட்டு. மெரினாவில் சாப்பிட்டதை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அது ரொம்ப டேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, அதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நான் இதுதான் சாப்பிட்றேன், இதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் துபாயில் இருந்தீங்கன்னா அந்த சென்னை தர்பார் அதில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் எனக்கு தெரில, எனக்கு நல்லா வந்துச்சு, உங்களுக்கு எப்படி வருதுன்னு தெரில. எப்படி வருதுன்னு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணி. நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம வேலையை நம்ம தான் பண்ணிக்கணும். நம்ம வீட்டில் இருக்கும்போதெல்லாம் நம்ம அம்மாங்க எல்லா வேலையும் செஞ்சுருவாங்க. நம்ம சாப்பிட்ட தட்டை கூட எடுத்து போட மாட்டோம். அது போய் எடுத்து போட்டாலும் சிங்கில் அப்படியே போட்டுட்டு வந்துடுவோமே தவிர அதை கழுவி போடணுங்கிற அளவுக்கெல்லாம் நமக்கு யோசிக்காது. ஸோ இப்போது நம்ம தனியாக வந்துட்டோன்னா நம்ம தான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், சாப்பிட்ட உடனே செய்கிற மாதிரி இருக்கும். அதுதான் ரொம்ப பெரிய கஷ்டம். பிகாஸ் சாப்பிட்ட உடனேலாம் யாராவது வேலை செய்வாங்களாங்க? சாப்பிட்ட உடனே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஆடிட்டு அசைஞ்சிட்டு ஃபோன் பார்க்கணும், அதெல்லாம் தான் இருக்கும் நமக்கு. பட் நம்ம அம்மாவோ இல்லை நம்ம வீட்டில் யாருமே நமக்காக அந்த வேலையை செய்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. நமக்கும் வயசாகிடுச்சு. அண்ட் இன்கேஸ் நம்ம ஃபேமிலி ஆகும்போது நம்ம அம்மாங்களோட கஷ்டம் நமக்கு தெரியுமா இருக்கும். ஆனால் எனக்கு இப்போ நல்லாவே தெரியுது. வீட்டில் நல்லா செல்லமாக ஒரு வேலையும் செய்யாமல் வந்தது. இப்போ நானே சமைக்கிறேன், நானே துவைக்கிறேன், நானே எல்லா வேலையும் செய்கிறேன். அப்படிங்கும்போது ஓகே, எனக்கும் கொஞ்சம் பொறுப்பு வந்துடுச்சோ அப்படின்னு தோணுது. ஆனால் நானே சமைச்சு சாப்பிடும்போது தாங்க எனக்கே தெரியுது எனக்குள்ளேயோ ஒரு செஃப் மறைஞ்சிட்டு இருக்காங்கன்னு. நிஜமாகவே சூப்பராக வந்துச்சு இந்த முட்டை குழம்பு. உங்களுக்கும் ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக செப்பரேட் வீடியோவாக நான் அந்த ரெசிபியை போடுறேன்.